ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் சிறு வயது முதல் கொண்டே உன்னை பலரும் ஏளனமாகவும் கேளிக்கையாகவும் நடத்திய சூழ்நிலையில் வாழ்ந்திருந்தாலும் இதுவரை ஒரு வார்த்தை கூட அதை பற்றி உன் சொந்த உறவுகளிடமே சொல்லாமல் வாழ்ந்திருந்தாலும் அவர்களும் உன்னை ஒரு ஆளாக பொருட்படுத்தாமல் வாழ்ந்து வந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு வார்த்தை கூட யாரிடமும் எதிர்த்து பேசியிருக்க மாட்டாய். ஆனால் உன் தன்மானத்திற்கு இழுக்கான செயலை யாரேனும் ஒரு உறவு உனக்கு செய்துவிட்டால் அவர்கள் உனக்கு செய்த செயலை விட உன் கோபத்தால் நீ பலர் முன்னிலையில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலைகுனிவு உனக்குத்தான் ஏற்படுகிறது. நீயே சொல், உன் கோபத்தால் இழந்தது என்ன? உன் மரியாதை தான் கெட்டது. அப்படி என்றால் மீண்டும் கோபப்படாமல் பார்த்து கொள்வது யாருடைய பொறுப்பு? அதை மாற்று, எல்லாம் மாறும். நடப்பவை நடந்து கொண்டிருப்பவை அனைத்தும் அப்படியே ஏற்றுக்கொள். இந்த சூழ்நிலை எல்லாம் கடவுளே ஏற்படுத்தியது, அதை சாயே சரி செய்வார் என்று என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் கடமையை செய். யாருக்கு எவ்வளவு வருமானம் தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு தேவையானது வந்து சேர வேண்டிய நேரத்தில் தானாக வந்து சேரும். எதை செய்வதற்கு முன்பு என்னிடம் சொல்லிவிட்டு செய். நான் அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்து தருகிறேன். இந்த பதிவை கேட்ட உனக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு சாதகமாக 2 விஷயங்கள் நடக்கும். இது என் வியாழன் வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.